வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து திரு தினேஷ் மல்லர். புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் ஸ்ரீவைகுண்டம் பொறுப்பாளர் ஸ்ரீவை திரு முத்துச்செல்வன் அவர்கள் வீரன் சுந்தரலிங்கம் நகரில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றித்தர வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக இன்று 28/4/2017 வெள்ளிக்கிழமை என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. அப்போது புதிய தமிழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அரசை பொன், ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு எஸ் சிவராமச்சந்திரன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு பி ராமராமானுஜம் மற்றும் தேவேந்திரகுல சமுதாய பொதுமக்கள் இவர்களுடன் ஊர் பொதுமக்களும் களத்தில் இருந்தனர். உலகின் நாகரிகம் தோன்றிய சிந்து சமவெளி நாகரிகம் என்று சில மாதங்கள் முன்பு வரை கருதப்பட்டு வந்த நிலையில், ஆனால் தற்போது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வு அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திற்கே முற்பட்டது என கீழடி பகுதியை கண்டறியப்பட்டுள்ளது. மேற்படி நாகரிகத்துக்கு வித்திட்டவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர் என கண்டறியப்பட்டுள்ளது. அந்த அகழ்வாராய்வினை இதுநாள் வரை நடத்தி அதன் கண்காணிப்பு தொல் பொருளாளராக தலைமையேற்று நடத்தி வந்த திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை கட்டாய பணிமாற்றம் செய்து தேவேந்திரர் சமூக வரலாற்றை மூடி மறைக்கும் நோக்கத்தோடு வேறொருவரை கண்காணிப்பு தலைமையாக நியமித்த மத்திய அரசை கண்டித்தும் எதிராகவும் அமர்நாத்தை மீண்டும் நியமிக்க கோரியும் மக்கள் விடுதலை கட்சியினர் நிர்மலா சீதாராமன் உட்பட 2 அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டம் நேற்று கீழடியில் நடத்தினர். இதில் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர் திரு முருகவேல் ராஜன் அவர்களும் கட்சி தொண்டர்களும் போராட்டத்தில் நடத்திய போது பாரதிய ஜனதா கட்சியினர் திடீரென வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது திரு முருகவேல் ராஜன் உட்பட 50 பேர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசிய வாழ் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த கவிஞர்களால் புதிதாக இயற்றப்பட்ட பாடல் ஒன்று அற்புதமான முறையில் தேவேந்திரகுல வேளாளர் இனத்தைச் சேர்ந்த பிரபல பாடகி திருமதி அன்னபூரணி அவர்களால் பாடப்பெற்று வெளியாகி நம் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது பற்றிய விரிவான செய்திகள் நாளை நம் தளத்தில் இடம்பெறும் என்பதை மருதமலர் உறவுகள் செய்திகள் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லருடன் மதுரை மணப்பச்சேரி தினேஷ் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம்.